சென்னை மெரினா அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வயதான தம்பதியை கீழே தள்ளிவிட்டு வழிப்பறி செய்தவரை போலீசார் கைது செய்தனர். பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாஸ்கர் மலர்கொடி தம்பதி மயிலாப்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ராணிமேரி கல்லூரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்து செயினை பறிக்க முயன்றுள்ளார். அது கிடைக்காததால் தள்ளிவிட்டு பையை பறித்து சென்றுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி நடுக்கடலில் மீன்பிடி வலைகளை கிழித்தது தொடர்பாக நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் கனிஷ்டன் என்ற மீனவர் காயமடைந்துள்ளார். இதையடுத்து அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய இனிகோ நகர் மீனவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 272 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சௌ விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உரிய விலை கிடைக்காததால் தோட்டத்திலேயே சௌ காய்களை அப்படியே உரமாக விட்டுச் செல்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு அரசு உரம் மானியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவரை சௌ போட்டிருக்கோம். பூராமே பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் அதை பராமரித்து பார்க்க முடியலை. சம்பளம் கொடுக்கறது, வெளியிலேருந்து போக்குவரத்து, வண்டி வாடகை எல்லாம் போக பார்த்தீங்கன்னா சொற்ப காசே கிடைக்குது. நிறையா காசு கிடைக்கிறது இல்லை. லாபன்றது பெரிதாக கம்மியாக தான் இருக்குது. இதனால் என்ன செய்கிறோம்னா நாங்கள் சவுச்சோவெல்லாம் பிடுங்கி காட்டுக்குள்ளே போட்டு உரமாக்கிட்டு இருக்கோம். வெளியில் வனவிலங்கு மற்றபடி இன்னும் நிறைய பாதிப்பெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் இதை சரிபரியாக செய்ய முடியலை. இதுக்கு உரம் மானியம் ஏதாவது கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை துளையிட்டு கொள்ளை நடந்துள்ளது. கடையின் மேற்பார்வையாளர் கோபிநாத் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் இந்த கொள்ளை நடந்துள்ளது. கடையின் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் மது பாட்டில்களையும் லாக்கரில் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடையில் பொருத்தப்பட்டிருந்த 2 CCTV கேமராக்களையும் உடைத்து மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் ஆம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நடித்து ஒரிஜினல் நகையை எடுத்துக்கொண்டு கவரிங் நகையை வைத்து மோசடி செய்த டிப்டாப் பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் உதகை செல்லும் சாலையில் உள்ள நகைக்கடைக்கு சென்ற டிப்டாப் உடை அணிந்த 2 பெண்கள் நகைகளின் மாடல்களை கேட்டுள்ளனர். உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் நகைகளை காண்பித்த போது ஒரிஜினல் நகைகளை திருடிக் கொண்டு கவரிங் நகைகளை வைத்துவிட்டு மாடல் பிடிக்கவில்லை என்று சென்று விட்டனர். பின்னர் இதுகுறித்து அறிந்த உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 123 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மல்லாங்கணத்தில் இருந்து கல்குறிச்சி செல்லும் சாலையில் இருந்த கிணற்றின் மேல்பரப்பில் ஒரு கல்வெட்டு தெரிந்துள்ளது. இதனை ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் பரிசோதித்தனர். அந்த மல்லாங்கிணறு ஊர் மக்களின் பயன்பாட்டுக்காக தர்மமாக கருங்கற்களால் ஆன இக்கிணற்றை அமைத்துக் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் நொய்யல் வீதியில் உள்ள மாநகராட்சி அரசு தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வீடியோக்கள் மூலம் சைகை மொழி பாடம் கற்பிக்கப்பட்டது. அரசு பள்ளியில் படிக்கும் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி கற்பதற்காக அரை மணி நேர சைகை மொழி வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவை கல்வி தொலைக்காட்சியில் காலை 11 மணி மற்றும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பப்படுகின்றன. இதில் ஆங்கில எழுத்துகள், எண்கள், வார நாட்கள், குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பாடங்கள் வீடியோக்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோ அரசு பள்ளியில் ஒளிபரப்பப்பட்டது. கூவத்தூர் அருகே மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் ECR சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். முகையூர் கிராமத்தில் கள்ளத்தனமாக மது விற்கும் 4 பேரை அடையாளம் கண்டு புகார் அளித்தும் கூவத்தூர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கிராம மக்களின் மறியல் காரணமாக சென்னை புதுச்சேரி இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாநகராட்சியில் அதிகரித்துள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி ஆணையருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக திருவப்பூர் பகுதியில் பள்ளி மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் தெருநாய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசிகள் புகார் எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே 2-3 வண்டி ஆக்சிடென்ட் வரைக்கும் ஆகி போச்சு. எது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம வேலையை விட்டு வர்றவங்களால வர முடியல. நாய்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு வர குழந்தைகள் பின்னாடி கிரௌண்டில் விளையாட போகிறாங்க. அங்கேயும் அதிகமாக நாய் இருக்குது. 2 பிள்ளைல 2-3 குழந்தைகளோட கடிச்சு பிடிச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வரவே பயப்படுறாங்க. மாணவ சமுதாயத்தின் வாசிப்பு திறனை தொலைக்காட்சியும் தொலைபேசியும் சினிமாவும் சிதைப்பதாக பட்டிமன்ற பேச்சாளர் சோலமன் பாப்பையா தெரிவித்தார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள வெள்ளிவீதியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்கு சோலமன் பாப்பையா ரூபாய் 20 லட்சம் வழங்கியிருந்தார். வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், சோலமன் பாப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எனக்கு என்னமோ இந்த அரசு ஒருபாடு விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அது மிக நல்ல கவனம். அது ஒருவேளை இது இனிமேல் நாளடைவில் இப்போ பாருங்கள், இது இந்த கிரிக்கெட் கிரவுண்டு, ஹாக்கி கிரவுண்டெல்லாம் என்ன மாதிரி இங்கே கட்டுறாங்க. மதுரையை பார்க்குற போது பெருமையாக இருக்கேப்பா. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அரியர் தேர்வு வினாத்தாள் மாறிய விவகாரத்தில் விளக்கம் கேட்டு 4 பேராசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் கீழ் தென் மாவட்டங்களில் 108 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. கடந்த 6ஆம் தேதி இக்கல்லூரிகளில் பிகாம் இறுதியாண்டு மாணவர்களுக்கான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் அரியர் தேர்வு நடைபெற்றது. ஆனால் குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கான கேள்வித்தாளுக்கு பதிலாக ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் வினாத்தாள் விநியோகிக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. இவ்விவகாரம் தொடர்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 100 நாட்களில் அதிநவீன நுண்துளை கருவி மூலம் 25 பேருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதையொட்டி மருத்துவ குழுவினர் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கேன்சர் கட்டி அகற்றுதல், குடல் துண்டிப்பு சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான அறுவை சிகிச்சைகளை லாப்ராஸ்கோப் கருவி மூலம் வெற்றிகரமாக செய்ததுடன் பயனாளிகளும் நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இலவச வீட்டுமனை கேட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரசிங்கநல்லூரில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக 15க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஜங்ஷன் சாலையிலும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் ஆட்சியர் சுகுமார் மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வீடு இல்லாம ரேஷன் கார்டு கொண்டு வாங்க, ஆதார் கார்டு கொண்டு வாங்க, திருநங்கை கார்டு கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. எல்லாம் நாங்கள் வேற வாடகை வீட்டில் இந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா இப்போ வரைக்கும் ஒரு வீடுங்கிற ஒன்று கிடையாது. வீடு இல்லாமல் நாங்கள் எத்தனை நாளுங்க வாழ முடியும்? ஈரோடு அருகே சாலையோரம் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்திச் சென்ற வழக்கில் தம்பதியை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. கடந்த மாதம் 16ஆம் தேதி ஆந்திர தம்பதி தனது 1.5 வயது பெண் குழந்தை காணாமல் போனதாக போலீசில் புகார் அளித்தனர். 7 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் 25 நாட்களுக்கு பின்பு நாமக்கல்லில் குழந்தையை மீட்டனர். குழந்தையை கடத்திய ரமேஷ் நித்யா தம்பதியை ஈரோடு மாவட்ட கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் வருகிற 26ஆம் தேதி வரை இருவரையும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மழை நின்று பல நாட்களாகியும் திருவள்ளூர் மாவட்டம் தீர்த்தங்கரையம்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளதால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இங்க பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி சுத்தமா கிடையாது. நாங்க தண்ணி எடுக்க அவ்வளவு தூரம் இந்த பள்ளத்துல இருக்க தண்ணியெல்லாம் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு போனனால இந்த பள்ளத்துல இருக்க தண்ணி இந்த சாக்கடை தண்ணியில தான் தாண்டி தாங்க போய் இதுல சுத்தி வசிக்கிறதுல நீங்க பாருங்க இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது. இதனால எங்களுக்கு வராத நோயே கிடையாது. எல்லாமே இந்த தண்ணியில இருக்க கொசுவாலையும் இதுல இருக்க இன்ஃபெக்ஷனாலையுமே வருது. சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரை விரைந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.